இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். In Christ we are glad to meet you in the first evening of this convention. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவிசை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us hear reading Gospel according to St. Matthew chapter 15 verse 22. ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். The women in Canaan came out of the same coast and cried unto him, saying, Have mercy on me, O Lord, thou son of David. My daughter is grievously vexed with the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We have heard an incident which happened during the days of Jesus on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பல அதிசயமான காரியங்கள் நடந்தது என்பது உலகுக்கு தெரியும். And the world knew that many miraculous things, wonders took place during the days of Jesus Lord Jesus Christ. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவருடைய நாமம் வல்லமை உள்ளதும் மகிமை உள்ளதும் இன்னும் அதிக சக்தி உள்ளதாகவும் மாறிக்கொண்டே வருகிறது. Not only on those days, even today his name has become more powerful and more glorious. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு விசை அவர் தீரு சீதோன் திசைகளுக்கு அவர் கடந்து போகிறார். While Jesus Christ was on this earth, once he visited towards the coasts of Tyre and Sidon. எங்கெல்லாம் ஜனங்கள் பிரச்சனைகளோடு வேதனைகளோடு வாழ்க்கையிலே வெறுத்து போய் காணப்படுகிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பயணப்பட்டதை நாம் எல்லாரும் அறிவோம். And we all knew that Jesus Christ traveled to all the places where people are filled with the sicknesses and people are filled with pain and having a frustrated life. எங்கே பார்வையற்றவர்கள் இருந்தார்களோ அவர்களை அவர் தேடி போனார். And Jesus went toward the people in search of the blind. எங்கே வேதனைப்பட்ட ஜனங்கள் இருந்தார்களோ அவர்களை அவர் தேடி போனார். And he went to in the search of the people who are filled with pain. அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது சில இடங்களுக்கு மறுபடியும் போனார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the Bible says that he visited a few places again and again. இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே மறுபடியும் ஒரு கன்வென்ஷன் வைத்திருப்பதின் நோக்கம் இன்னும் ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. It is the plan of God that he has conducted this convention once again in this year, that he wants his people to be met and their needs to be met by the Lord. இன்றைக்கும் கூட இந்த திசையை நோக்கி அவர் கடந்து வந்திருக்கிறார். Even tonight he has come down towards this direction. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னொரு இடத்திலிருந்து புறப்பட்டு அவர் தீரு சீதோன் திசைகளுக்கு அவர் கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 21 says Jesus went thence and departed into the coasts of Tyre and Sidon. இன்றைக்கும் கூட இந்த திசைகளில் சிக்கி இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இன்னும் ஒரு திட்டவட்டமான ஒரு ரட்சிப்பின் பகுதியை இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தபடியால் தான் இந்த கூட்டங்கள் மறுபடியும் இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. Once again we have these convention meetings here. It is the plan of God that he wants to visit his people and he wants to fulfill their needs. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த திசைகளுக்கு வந்த பொழுது அந்த திசைகளின் பகுதியிலே குடியிருந்த ஒரு கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள். When Jesus Christ visited this direction, and there a Canaanite woman came there in search of Jesus. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவள் அபயமிடுகிறாள். And she shouted saying like this, Oh Lord, thou son of David, have mercy on me. அவளுக்கு இருந்த பிரச்சனை தான் என்ன? What was her problem? அவளுடைய ஒரு மகள் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருந்தாள். And her daughter is grievously vexed with the devil. அந்த பிசாசு அவளை கொடிய வேதனைக்குள்ளே இழுத்துக் கொண்டிருந்தது. And that devil was pulling her towards a great vexation. அவளை ஒரு வியாதியஸ்தராக அவளை மாற்றி விட்டது. And it turned out her to a sick girl. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, இந்த திசைகளிலும் கூட பலவிதமான ஜனங்கள் இன்னும் பலவிதமான கட்டுகளில் இருக்கிறபடியால் தான் இந்த கூட்டங்கள் வாயிலாக மறுபடியும் தேவன் இந்த ஜனத்தை சந்திக்க விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகிறார். Beloved ones, even in this direction people are found under many kinds of bondages. That is why even to this direction Jesus has come down. கர்த்தருடைய பரிசுத்த
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாக மாற்றப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். And here we can read about a woman's life turned out into a miserable one. அதுக்கு காரணம் ஒரு வல்லமை. The reason for that is behind her அதை the power. பிசாசு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. And the scripture points out that as devil. அந்த பிள்ளையை அந்த வாலிப பெண்ணை ஒரு வல்லமை தாக்கி அவளுடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக இல்லாவிட்டால் அழிக்கும்படியாக அந்த வல்லமை முயற்சி எடுக்கிறது. And that power is taking out steps, it is taking risks that this young girl must be turned out to be put into a miserable situation. இன்றைக்கும் கூட மனிதன் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார். Even today a man is facing many kinds of problems. பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறார். And diverse kinds of afflictions he face. அதுக்கு சில காரியங்கள் அவனுக்கு சில காரணங்கள் புரிகிறது, சில காரணங்கள் அவனுக்கு புரிகிறது இல்லை. And few reasons he could understand and in few instances he could not understand the reason. இங்கேயும் கூட நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறீர்கள். Even here hundreds of people gathered here. இல்லாவிட்டால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறீர்கள். Or otherwise thousands might have gathered here. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையுடைய காரணங்கள் உங்களுக்கு புரிகிறதா? And can you understand the reason behind the problems of your life? ஏன் என்கிற கேள்விதான் அநேகருக்கு பதில் இல்லாமல் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். And many are roaming without answer and they are having a question why. இவைகளுக்கு பின்னாலே ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்ன உடனே அநேகர் பயந்து விடுகிறார்கள். And when we say that behind these things there is a power, many are frightened. ஒரு சக்தி, ஒரு போராட்டம், ஒரு வல்லமை ஒரு மனிதனுக்கு விரோதமாக இருக்கிறது என்ற உடனே அவன் பயந்து விடுகிறான். And if we say unto a man there is a power, there is a great evil power that is behind your problem, then he is afraid. கிறிஸ்தவம் ஒரு மனிதனுக்கு விரோதமாக ஒரு வல்லமை இருப்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. The Christianity very clearly says that there is a power behind the problem ஒருவேளை of a இந்த man. மாலை வேளையிலே நீங்கள் பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் வந்திருக்கலாம். இவைகளுக்கு பின்னாக ஒரு சக்தி இருக்கிறது என்பதை, ஒரு விழுந்து போன வல்லமை, ஒரு அசுத்த வல்லமை, ஒரு பொல்லாத சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Perhaps you might have come to this meeting with many kinds of problems this evening, but you need to understand that there is a fallen power, that there is a evil power, that there is an unclean power that is behind your problem. கிறிஸ்தவம் இதை விழுந்து போன சக்தி என்று சொல்லுகிறது. மற்ற மார்க்கங்கள் இவைகளை தெய்வங்கள் என்று வர்ணிக்கிறது. Christianity speaks clearly that this is a fallen power, but the other religions worship him as the God. இன்றைக்கும் கூட இந்த மாலை வேளையிலே உங்களை தேவன் அழைத்துக் கொண்டு வந்தது உங்களுடைய வாழ்வின் பின்னணியில் இருந்து உங்களுடைய வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிற வல்லமையை வெளிப்படுத்தி அந்த வல்லமையை இன்றைக்கு நீங்களே மேற்கொள்ளும்படியாக தேவன் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். In God I believe that today he has brought you to this place that you might understand what is the problem that is working behind your life, and you need to reveal that, you need to understand that, and you need to overcome him by your power. இந்த முதல் நாள் கூட்டத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தை அவர் வேறேடு புடுங்குவாரானால் மீதி உள்ள கூட்டங்களிலே உங்களுடைய வாழ்வின் செழிப்பின் அம்சங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். Even in the first meeting of this convention, if he the Lord uproots these evil spirits from your life, then in the following meetings he will be able to bless you. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பின்னணியில் இருந்து உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களை, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பல விதங்களில் தடுக்கிற வல்லமையை குறித்து ஓரளவு ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்கலாம். Perhaps you might have a little amount of understanding about the powers which are working against your life, working against your business, working against your family, and working against your spiritual life. அந்த பெண்ணுக்கு ஒரு பிசாசு இருக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. And that woman understood that there is a devil behind it. ஆனால் அந்த பிசாசினுடைய தாக்குதல் எந்த விதத்தில் வந்தது என்று அவளுக்கு புரியாது. But she could not understand in what way that devil entered into her family. ஏனென்றால் அவளுக்கு பிசாசு என்கிற ஒரு சக்தி இருக்கு. அது தன்னுடைய பிள்ளையை பயங்கரமாக வேதனைப்படுத்துகிறது. அந்த பிள்ளை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறாள் என்கிற ஒரு வேதனை அவளுக்கு புரிகிறது. ஆனால் இந்த பிசாசு என்கிற சக்திக்கு பின்னால இருக்கிற தந்திரங்கள் அவளுக்கு தெரியாது. And she might have understand that there is a devil behind her daughter, there is a power that is working behind her daughter, but she could not understand the cunning nature of devil. முதலாவது இந்த வல்லமை எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வர முடிகிறது? First of all, how can this power enter into a man? இன்றைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. And you have gathered here tonight. உங்களுடைய வாழ்க்கையில எப்படி பிசாசு உள்ள வந்திருக்காங்கறதை நீங்க முதலாவது கண்டுபிடிக்கணும். And you need to understand and find out how and in what way devil has entered in your life. அத நீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் இந்த கூட்டத்துல வாங்க. And after finding out, you should have to come to the feet of Jesus in this meeting. உங்களுக்கு அஸ்திபாரமே தெரியாத பட்சத்துல நீங்க அழுதுகிட்டே தான் வாழ்க்கை முழுதும் போய் கொண்டே இருக்க வேண்டும். Without knowing the foundation, you
you should have to spend your life weeping. நீங்க பிசாசு போராட்டம் பிசாசு போராட்டம் பிசாசு போராட்டம் இப்படியே ஒரு ரைம்ஸ் நீங்க சாகற வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பீங்க. And you will be singing this rhyme saying that is a striving of spirit, striving of evil spirit, striving of devil with me. அவன் எப்படி உள்ள வந்தான்? How did he enter? அவன் யாரு? Who is he? அவனுடைய சக்தி என்ன? What is his power? அதை மேற்கொள்ள நமக்கு தேவன் கொடுத்த சக்தி என்ன? In order to overcome him, what was the power God has given us? இவைகளை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் தான் இப்படிப்பட்ட கூட்டங்களில் ஒரு விடுதலையை நாம் சுவீகரித்துக் கொள்ள இயலும். Only if we understand these things, then only we can receive a deliverance in these meetings. முதலாவது பிசாசு பிசாசு என்று சொல்லுகிற ஒரு நபர் அவன் ஒரு விழுந்து போன தூதன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, you need to understand this devil is not no one but the fallen angel. மனிதனை சிருஷ்டிக்கும் முன்பாக Before the creation of man, தேவன் தூதர்களை சிருஷ்டிக்கிறார். God created angels. எதற்காக? For what? வருங்காலத்திலே அவர் உருவாக்குகிற அந்த தேவ சாயலாக உருவாக்கப்படுகிற மனிதனுக்கு சேவை செய்யும்படியாக. And they need to serve the man who is going to be created by God in the image of himself. ஒன்று தன்னை தொழுது கொள்ளும்படியாக. First thing to worship him. மற்றொன்று தான் உண்டு பண்ணுகிற தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்படுகிற மனிதனுக்கு சேவை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்ட பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர் 1 கடைசி சுட்டிக்காட்டுகிறது. The Hebrews chapter 1 the last verse says that these angels are nothing but the ministering spirits that they may help man who is going to be created by God in his own image. இந்த தேவதூதர்கள் நல்லவர்களாகவே இல்லாவிட்டால் பூரணர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார். And these angels were created perfect and created in a good manner. அன்றைக்கு மனிதன் சிருஷ்டிக்கப்படவில்லை. On that day man was not yet created. வேதம் சொல்லுது கொலோசியர்ல சொல்லி இருக்கிறது. In Colossians we read சகலமும் அவருக்கென்றும் அவராலேயும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது. and everything had been created by him and for him. கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சிங்காசனங்களானாலும் எல்லாமே அவருக்கென்று அது சிருஷ்டிக்கப்பட்டது. In the government, the principalities and the throne, everything had been created for him. இப்படி எல்லாமே அழகாக சிருஷ்டித்த பொழுது when he created everything beautifully, இதே நேரத்திலே கர்த்தர் சீயோனையும் அவர் உருவாக்குகிறார். at the same time the Lord is forming Zion also. அந்த சிங்காசனம் அந்த மகிமையான அந்த அனுபவத்தையும் உண்டு பண்ணி காண்பிக்கிறார். And he is creating that wonderful glorious experience also. தூதன் பூர்ணமாக இருந்தபடினாலே and since that angel was created perfectly, அவனுக்கு வளர்ச்சி கிடையாது. and he was not yet to grow. அவனுக்கு எல்லா மகிமையும் இருந்தது. He was having full glory. அவனுக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. He was having full power. ஒரு தூதன் இறங்கினான்னா பூமியே பிரகாசிக்குமா? If one angel descends down, the whole earth will shine. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவனாய் அவனை சிருஷ்டித்திருந்தார். And with such kind of power God has created him. இப்படி உருவாக்கி வைத்த பொழுது when he was created in that manner, ஒரு நாள் அவன் சீயோனின் மகிமையை பார்க்கிறான். one day he was able to see the glory of Zion. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. And all these things are written in Isaiah chapter 14. அந்த சீயோனின் மகிமையை பார்த்த உடனே when he beheld the glory of Zion, அவனுக்கு என்ன சிந்தை வந்தது? what was having in his thought, இது எல்லாமே தனக்கு தான் அப்படிங்கற ஒரு சிந்தை வந்தது. and he got a thought in himself like this, that all these things have been created for me. அந்த நேரத்தில் தான் தேவன் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறார். only in that instance God revealed his plan, his இது mind. உங்களுக்கு அல்ல, it is not for you. என்னுடைய சாயலின்படியே நான் ஒருவனை உருவாக்க போகிறேன். I am going to create one in my own image. அவனில் மேன்மையானவனுக்கு இந்த இடம் சொல்றார். and one who is going to be the great among himself, he can inherit this. அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கு அந்த தூதனுக்கு முடியல. and this angel could not digest that. அவனுக்கு தனக்கு தான் அப்படிங்கற ஒரு சிந்தை தான் இருந்தது. and he was having a mind that this had been created for me. நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தை படித்து பார்த்தால் when you read the book of Esther, அங்கே ஆமான் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். you can see a man called Haman. ராஜா அவனுக்கு சகல மகிமை கனம் எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். and the king had given every glory to him. ஒரு நாள் ராஜா அழைத்து அவனோடு பேசுகிறார். one day king called him and he was speaking to him. நான் ஒரு மனிதனை கனம் பண்ண போகிறேன். I am going to honor a man. அவனை எப்படி ஹானர் பண்ணலாம் நீ நினைக்கிறேன்னு சொன்னான். and how do you think how can I honor him? அவன் மைண்ட்ல என்ன வந்துருச்சு? and in his mind, நம்மள தவிர யார அவர் கனம் பண்ண போறாரு? and whom he is going to honor other than me? இந்த மைண்ட் வந்த உடனே after having this mind, அவன் தன்னுடைய மைண்ட்ல தான் எப்படிலாம் ராஜாவால கனம் பண்ணப்படணுமோ அவளத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். and he started to speak unto king like this, that in this manner a man needs to be honored by king. எல்லாம் முடிஞ்ச உடனே ராஜா சொன்னாரு கேட்ல ஒரு முர்தகாய் இருக்கிறான் அவனை போய் ஹானர் பண்ணுன்னு சொல்லிட்டார். and after telling everything, king commanded him to honor the one who is at the gate, Mordecai. அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. and he got mad. இதே போல தான் அன்றைக்கு நடந்த சம்பவம் பிரியமானவர்களே. likewise that incident took place on that day, beloved ones. அன்றைக்கு அந்த சீயோன் மனிதனுக்கு என்று சொன்ன பொழுது when God told that this Zion is for man, இந்த தூதர்கள்
இல்ல அது எங்களுக்குரியது என்று போராட மனதிலே கொண்டு வருகிற இருதயத்திலே சிந்திக்க ஆரம்பித்தார்கள். And these angels started to think in their heart saying like this, no, it is for us. வானத்துக்கு ஏறுவேன், I will climb up to heaven. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், I will become like the வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் நான் வீற்றிருப்பேன். I will be seated on the north. அந்த சீயோன் எனக்குரியது என்று சிந்தித்தானே, அந்த நிமிடத்தில் கோடாகோடி தூதர்கள் அந்த சிந்தையிலே தாக்கப்பட்ட அந்த வல்லமைகள் அனைத்தும் பூமியிலே தள்ளப்பட்டது. When he was about to think that this glorious Zion is for me, when he was having these thought in his heart, the whole crores and crores of angels who were having this kind of thought had been fallen down. ஒரு கூட்டம் அப்படியே வானத்திலே தங்கி விடுகிறது. And one group remained in the heaven. ஒரு குரூப் இந்த பூமியில வந்து விழுகிறது. And another group fallen on this அதுல earth. தீவிரமாக ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திகள் எல்லாம் கர்த்தர் பாதாளத்தில் தள்ளி லாக் பண்றாரு. And a few are much miserable among those powers, the Lord God shut them in the hell. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் சொன்னானே, ஒரு குரூப் மேலே இருக்கிறது. And in Luke chapter 10 we read that one group had fallen down like a lightning, another group remained there. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறாய்னு. இந்த பூமியிலே அவனுடைய ஒரு போர்ஷன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். In Revelation chapter 2 we can see that you are working in the midst of the place where the throne of Satan is found. யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதிமென்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை அவர் கீழே தள்ளி நித்திய சங்கிலினாலே அடைத்து வைத்திருக்கிறார். In epistle Jude we read like this, that the Lord God had sent pushed down the angels who had not preserved the first estate. தேவனோடு இருந்தவர்கள், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டபடினால் அவர்கள் விழுந்து போன தூதர்கள், இல்லாவிட்டால் எதிரியாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். Those that were with God, those that were filled with the glory of God, those that were the servants of God, those that were against the plan of God, they became enemies to God. அப்படி விழுந்து போன தூதர்களுடைய ஒரு எண்ணிக்கை தான் உலகத்தில் சொல்லுகிற 30 கோடி தேவர்கள். And the group of angels who had been fallen down, this world called them as gods of 30 and 3 இன்றைக்கு இந்த crores. உலகம் முழுவதும் இந்த வல்லமையினாலே தாக்கப்பட்டிருக்கிறது. And the whole world is attacked by this power. அதனால தான் அவன் இயேசுவினிடத்திலே வந்து சொன்னான், இந்த உலகமும் இதனுடைய எல்லா மகிமையும் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீரே என்னை விழுந்து பணிந்து கொண்டால் உனக்கே இதனுடைய மகிமையை என்னால் தர முடியும் என்று பேசினார். And that is why he came to Jesus and told like this, the whole world and his glory have been given in my hands. If you bow down and worship me, I can give these things to you. தனக்கு கிடைக்காத அந்த மகிமை யாருக்கும் கிடைக்க கூடாது என்கிற ஒரு சாடிஸ்ட் புத்தி தான் விழுந்து போன தூதனுடைய வல்லமை. And the power of the fallen angel is working like this, that the glorious thing that I could not receive, I could not attain, no others should attain it. இந்த வல்லமைகள் தான் இன்றைக்கு மனுக்குலத்துக்கு விரோதமாக மனிதனுக்குள்ளே மனிதனுக்கு வெளியே பல விதங்களில் போராடுகிற ஒரு விழுந்து போன அந்தகார சக்தி. And this is the power of darkness which is working inside man in this earth. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Ephesians chapter 6 verse 12, இந்த வல்லமைகளோடு ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு போராட்டம் உண்டு. a spiritual Christian needs to have a wrestling, a fight with these வான powers மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், and all the hosts that are found in the heaven, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆவிகளுடைய சேனைகள், and all the powers that are working against the darkness, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், and the principalities and the powers. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சக்தி தான் உலக மனிதர்களையும் பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீவிரமாக கிரியை செய்கிற இந்த நாட்கள். And these powers are working against the spiritual Christians in these days. இன்றைக்கு இந்த வல்லமை பல விதங்களிலே போராடுகிறதை பார்க்கலாம். And we can find this power is working in various ways. ஒரு காலத்துல நீங்க பெண்டிகாஸ்ட் மீட்டிங்க பாத்தீங்கன்னு சொன்னா, And once upon a time when you look upon the Pentecostal meetings, நூற்றுக்கணக்கான பிசாசுகள் பிடிச்சு ஆடிக்கிட்டே இருக்கும். and hundreds of demons will be wandering here and there. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. And they will be shutting down them, and then they will be starting to ஒன்னு preach. கத்திக்கிட்டு இருக்கும், ஒன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும், ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கும், ஒன்னு உருண்டுகிட்டு இருக்கும். And one will be shouting, and one will be lamenting, and one will be rolling down. பட் இப்போ வந்து இந்த ஆவிகள் எல்லாம் இப்ப ஆடுறது இல்லை, ஏன்னா ஆடினா துரத்தி விட்டுறாங்கன்னு சொல்லி ஆடாமலே உள்ள இருந்து வாழ்க்கையை ஆட வைக்கிறது. But nowadays these spirits are not dancing, because if they dance they will be making them to go away. That is why they are not dancing outwardly, but they are making the people's life to dance. தான் வெளியே வந்தா கண்டுபிடிச்சிடுறாங்க. If it comes out they could easily find அது out, அப்படினால உடனே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. and that is why they will be chasing them அதனால away. இப்பொழுது இருக்கிற ஆவிகள் இந்த அந்த
வேலையை செய்யறது இல்ல, அமைதியாக உள்ள இருந்து வாழ்க்கையில கொடிய வேதனை கொடுத்து மனிதனை தோல்வி உள்ளவனாக மாற்றுகிறது. Therefore these spirits are not coming out very easily these days, but they are tormenting the lives of people. இதுதான் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிவினை உண்டாக்கக்கூடிய சக்தி. And this is the power which is able to divide the family. மத்தேயு 4:1ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வல்லமை சோதிக்கிற ஒரு சக்தி. In Matthew chapter 4 verse 1 we read like this power is able to try you. மத்தேயு 13ல பாத்தீங்கன்னா இந்த வல்லமைகள் களைகளை விதைக்கிறது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உங்க குடும்பத்துல விதைச்சிட்டு போய்டுவான், அது வளர்ந்துகிட்டே வர ஆரம்பிக்கும். In Matthew chapter 13 we see this power is able to sow tares in you, it is able to sow misunderstandings in your family. 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு இச்சை, இது ஒரு ஆசை. இந்த வல்லமை உனக்குள்ள தூண்டி உன்னை அவனுடைய கட்டுப்பாட்டுல இழுக்கக்கூடியதாக போராடும். In 2 Timothy chapter 2 says this power is lust, it is having a power that you may fall in him. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். And this lust will be able to commit sin. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை கொண்டு வருகிறது. And when the sin is perfected it brings death. இப்ப பிசாசு உள்ள வர்றதுக்கு நாம தான் வாய்ப்பு கொடுக்கிறோம். And we are giving room for this devil to enter in. இந்த உள்ள வல்லமை இந்த உள்ள வந்து உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய புருஷனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய சந்ததிகளை யாரு வாய்ப்பு கொடுக்கறாங்களோ அவங்களுக்குள்ள நுழைந்து விடுகிறார். And those who are giving room for him, whether it may be your husband, whether it may be your wife, whether it may be your daughter, and it is coming inside their life and it is taking control. இந்த வல்லமை இந்த மாலை வேளையில் உங்களுடைய எத்தனை குடும்பங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது கண்டுபிடியுங்கள். First of all you need to find out how many families are under this attack. இந்த வல்லமை தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தோடு பயங்கரமாக போராடுகிறது. And this power is vehemently very forcefully it is working against the mankind. இது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கட்டுப்படுத்துகிறது. And it is controlling a heart of a man. அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அலக்களிக்கிறது. And it is tormenting him in his life. இந்த வல்லமை வசனத்தை எடுத்து போடுகிறது. And this power is plucking the word of God from his heart. யோவான் 13:2 நீங்கள் பார்த்தால் When you look upon John chapter 13 verse 2, ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்தா அவனுடைய இருதயத்தை தூண்ட ஆரம்பிப்பான். and it will start entering into his heart and it will start to inspire it. லூக்கா 9:32 பார்த்தீங்கன்னு சொன்னா In Luke chapter 9 verse 32, அது அவனுடைய வாழ்க்கையை அலக்களிக்க ஆரம்பிக்கும். and it starts to torment his life. லூக்கா 8:12 பார்த்தீங்கன்னு சொன்னா In Luke chapter 8 verse 12, இது அந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அந்த வசனத்தை அவன் எடுத்துட்டு போய்டுவாங்க. and how much more we preach the sermon, he will come and pluck this word. அருமையானவர்களே, Beloved ones, இப்பொழுது ஒரு கேள்வி. no one question. உங்களுடைய குடும்பங்களில் இல்லாவிட்டா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இல்லாவிட்டா உங்களுடைய தொழிலில் இல்லாவிட்டா உங்க வீடுகளில் ஏதோ ஒரு அந்நிய சக்தியினுடைய ஒரு போராட்டத்தை நான் ஆவியில கொஞ்ச நாளா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க யதார்த்தமான உண்மையை சொல்ல விரும்புகிறவர்கள் உண்மையா நீங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். In your family, in your personal life, in your business, if you feel a kind of evil spirit working in your life, in your family, if you feel it spiritually, you can put up your இப்போ வலது கையை உயர்த்துங்க. You can put up your right hand now. நான் வலது கரத்தை உயர்த்த சொல்றது பரலோகம் பார்க்க போகிறது. And if you put up your right hand, I say that your hand is watched by the நீங்க heaven. எத்தனை வருஷம் இந்த வல்லமையை இப்படி வச்சிட்டே இருக்க போறீங்க? How many years you are going to have this power in your எத்தனை வருஷம் இது உங்க வீட்லயே உட்கார வைக்க போறீங்க? And how many years you are having you want this power to be in your எத்தனை house? வருஷம் உங்க பிள்ளைக்குள்ளே இத வைக்க போகிற? And you how many years you need to have this power in your எத்தனை daughters? வருஷம் உங்க தொழில்ல இந்த சக்தியினுடைய தாக்குதலை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறீங்க? For how long years you need to feel this power in your business? இது உள்ள விட்டுட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சமா அது ஒரு புற்றுநோய் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டு தான் வெளியே போவான். And if you give room to this power, it is like a cancer, it will totally destroy you and then only it will leave you. ஒரு இடத்துல நான் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது In one place when I was ஒரு ministering, சகோதரன் வந்தார். one brother came. சுமார் 28 வருடம் அவர் அந்த வல்லமையினால பாதிக்கப்பட்டல அந்த சாமியை ஆடி அவர் குறி சொல்றவரா மாறி இருந்தார். And for about 28 long years he was attacked by the evil spirit and he used to say like that. அந்த ஆவி அவருக்குள்ள இருந்து குறி சொல்ல ஆரம்பிக்கும். And that spirit inside him, it started to soothsaying. இப்போ இந்த ஆளுக்கு வயசாயிடுச்சுங்க. And now this man became aged. இப்போ இந்த ஆவி அவனை விட்டு போக மாட்டேங்குது. Now the spirit is not leaving him. இப்போ அவரை சாப்பிட விடுறது இல்ல. And now it is not allowing him to eat. வேலைக்கு போக விடுறது இல்ல. It's not allowing to தூங்க விடுறது இல்ல. It's not allowing to sleep. இந்த மூணையும் அது கட்டுப்படுத்துகிறது. And it is controlling these three. சாப்பிட விட மாட்டேங்குது. It is not allowing him to தூங்க விட மாட்டேங்குது. Not allowing him to வேலைக்கு sleep. போக விட மாட்டேங்குது. Not allowing him to work. இப்போ அவங்களுக்கு இந்த வல்லமையில இருந்து விடுதலை வேணும்ங்கற ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. And they came to the final stage, they want a deliverance from the spirit. அப்ப நான் சொன்னேன், நீ வந்து 28 வருஷமா உன்னை சேவிச்சிருக்கான், அவன வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சாகடிக்க ட்ரை பண்றேன்னா, இல்ல நான் இத்தனை வருஷம் இருந்த ஆள சாகடிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். என்ன பிசாசு திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். When I was commanding the spirit to go, it says like this, I was here for 28 long years, I will kill him, I will destroy him, because the word of God says Satan will kill and destroy. இந்த வல்லமைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு எத்தனை வருஷம் இப்படி மீட்டிங்லாம் வந்துட்டு திருப்பி இதே பிசாசு செய்வனை ஏவல் போராட்டம் இதே பாட்டுல இருக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷனை நீங்க விசுவாசியுங்க. For how long you need to be under the torment of this kind of evil spirits? Today you desire a deliverance. இந்த ஆவிதான் உன் குடும்பத்தை தாறுமாறா உன் பிள்ளைய உன் புருஷனை இஷ்டத்துக்கு மனது மாம்சம் விரும்பினபடி செயல்பட வைக்கிறது. And it is only this power, it is making your husband, it is making your family, it is making your children to go according to their own lust. நியாயாதிபதிகள் 9:23 இந்த ஆவி வரும் பொழுது உங்க வீடுகள்ல சண்டை சானாகவே வந்துரும். In Judges chapter 9 verse 23, when this spirit enters in your house, automatically quarrel starts. ஏசாயா 19:14 இந்த ஆவி வரும் பொழுது எல்லாம் கண்ட்ரோல்லெஸ்ஸா உன்னுடைய பிள்ளைகள் புருஷன்லாம் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. In Isaiah chapter 19 verse 14, according to that verse, when this spirit enters into your house, everybody becomes without control. லூக்கா 13:11 இந்த ஆவி வரும் பொழுது உன்னால உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நிமிர முடியாது. ஒரு பலவீனத்தின் ஆவி உன் சரீரத்தை முழுவதுமாக அழுத்த ஆரம்பிக்கும். In Luke, according to Luke chapter 13 verse 11, when this spirit enters into you, this is a spirit of infirmity. It will not allow you to sit, it will not allow you to sleep, it will not allow you to walk. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? What is the reason behind this? இந்த வல்லமைகள் உள்ளே வந்து குடிபுகுந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு நீ எப்படி இடம் கொடுத்தாய் என்பதை நீ கவனிக்க வேண்டும். For this power to enter into you and for this power to destroy you, how you gave room, you should have to understand this. இந்த பெண் கானானிய திசைகளில் இருந்த ஒரு பெண். This woman was on the sides of the Canaan. அவள் அந்த திசைகளில் குடியிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ. And she was a woman of Canaanite. இவள் தன்னுடைய மகளுடைய வேதனைக்காக இயேசுவை தேடுகிறாள். And she besought Jesus for the vexation இந்த of முதல் நாள் கூட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை முதலாவது சிந்தியுங்கள். In this first evening of this meeting, you should have to understand and you should have to find out in what state your life is. இதை நீங்க உணரணும், இதை கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணாதான் பிசாசுக்கு நீ திறந்து வைத்திருக்கிற கதவை நீ மூட முடியும். You need to understand this, then only you can be able to shut the door through which Satan has entered. ஒரு நாள் தூத்துக்குடியில பாஸ்டர் தவுமணி அவர்கள் ஒரு ஜெபம் நடத்திட்டு இருந்தார். And once Pastor Daumani was conducting a meeting in Thuthukudi. நாங்கலாம் அப்ப விசுவாசிகளாக இருக்கிறோம். And we were then believers. அப்பதான் மில்லர்புரம் வாங்கின ஒரு நேரம், கிடைச்ச ஒரு நேரம். And at that time only we have got the Millabaram faith home. பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் அந்த நைட் 12 மணிக்கு ஜெபத்துக்கு வந்தாரு. And the doctor who was behind the faith home came for prayer in the night at 1 o'clock. அது முள்ளு கதவை வச்சு தான் நாங்க முள்ளு வச்சு தான் போட்டுறோம் எடுத்துறோம். அவர் வந்தாரு. அவர் வந்து ஜெபத்துல உட்கார்ந்தார். The gate was made of only of thorns and that doctor came in and he பாஸ்டர் தவுமணிட்ட அவர் क्वेश्चन பண்றாரு. And that doctor was questioning Pastor Daumani. நல்ல ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசு வர முடியுமா? And he was questioning like this, can devil enter into a good believer? ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு வர முடியுமா? Can demon enter into a Christian? வரலாம்னு சொன்னார். And Pastor Daumani replied, it can enter. அது எப்படி சொல்லிட்டீங்க பட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்டார். And doctor was asking how you said that. அவர் உடனே சொன்னாரு. And immediately ரொம்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொன்னாரு. And very simple concept he told. இப்போ கதவு திறந்ததனால நீங்க எங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க முள்ள ஒதுக்கிட்டு. And now our gate is open, that is why you enter in. இப்போ நீங்க வரும்போது உங்க நாய் இந்த வந்து படுத்துக்கிச்சு, பக்கத்துல கூட வந்து படுத்துக்கிச்சு. And since you came in, your dog கதவு திறந்திருந்தா நீ இல்ல, உன் வீட்ல இருக்க நாய் பூனை எல்லாமே உள்ள வரும். அதுபோல மனித வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்தா எல்லாம் வந்து உள்ள செட்டில் ஆயிடுவா. If the gate is opened, it is not you, your dog and your cat all will enter in. Likewise, even in the life of man, if his gate is opened, demon can enter in. முதலாவது அவனை உள்ள விட்டதுக்கு காரணத்தை நீங்க கண்டுபிடித்து அந்த கானானிய வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு வருவதற்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And you need to understand the life in the Canaan is the reason for all these things in your life. கானான் என்று சொன்னால் சபிக்கப்பட்டவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. Canaan means cursed. ஆதியாகமம் 9:25 நீங்கள் இதை பார்க்கலாம். You can read that in Genesis chapter 9 verse 25. என்றைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு அவன் சபிக்கப்படுகிறான். And when man disobeyed, that day he got cursed. இந்த பூமி சபிக்கப்படுகிறது. And this earth got cursed. இந்த சபிக்கப்பட்ட
சாபப்பட்ட பூமியில தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு And வருகிறோம். only in the cursed earth in this world we live. இந்த சாபத்தை நீக்க ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And for this curse to be removed, the only way is Jesus Christ. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, அவர் நம்முடைய சாபத்துக்கு காரணராகி அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனபடினாலே நாம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். In Galatians chapter 3 verse 13 it says he became the reason for our curse, and that is why we can be delivered from இந்த the கூட்டத்திலே curses. வந்திருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கானானிய வாழ்க்கையை இந்த கூட்டத்தின் முதல் பகுதியிலே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரும்படியாக தேவ ஆவியானவர் சத்தமிடுகிறார். And in this first portion of this meeting, the Spirit of God is shouting unto you that you need to put a full stop for the Canaanite life that is in you. இந்த வாழ்வை நீ சரிப்படுத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தேடினால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் போராடிக் கொண்டிருக்கிற வல்லமையை நீ முடிவுக்கு கொண்டு வந்து திரும்பி போக முடியும். If you correct your life and if you besought the face of Jesus in this meeting, you can put a full stop, you can put an end to this kind of power. ஆதியாகமம் 9:26 சொல்லுகிறது, அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. In Genesis chapter 9 verse 26, the verse says that is the life of slavery. நீ மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறாய். You are a slave to man. நீ பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாய். You are a slave to tradition. சில சபைகளுக்கு நீ அடிமைகளாய் இருக்கிறாய். You are slave to few churches. சில பொல்லாத சுபாவங்களுக்கு அடிமையாய் இருக்கிறாய். You are slave to few characters. மதுபானத்துக்கு நீ அடிமையாய் இருக்கிறாய். You are slave to drinking. துன்மார்க்கத்துக்கு நீ அடிமையாய் You are இருக்கிறாய். slave to wickedness. பாவ வாழ்க்கை இருக்கும் வரை இந்த வல்லமை உன்மேல் உன் குடும்பத்தின் மேல் உரிமை பாராட்டிக் கொண்டே இருக்கும். Until then you have a sinful life in you, these powers will have authority and power over your family. நீ சபைக்குள் இருக்கலாம். You may be in the church. ஒரு இடத்துல ஒரு பிசாசு ஒரு சபையில துரத்தப்படுகிறது. And in one place the Satan is chased away from the church. அந்த ஆவி சொல்லுது, இப்போ என்ன நான் போகணும், அவ்வளவுதானே நான் போறேன்னு சொல்லு. That spirit says like this, you want me to chase away, is it right? I'm going. பாதாளத்துக்குலாம் போக முடியாது. I cannot go to the hell. அப்ப நீ எங்க போற? Then where are you going? இந்த சபையில எனக்கு பாதி ஆள் யாம் டீமா தான் இருக்கறான். எவனுக்குள்ளே நான் போறேன் அப்படினு. And half of this church is in my team. I will enter into one of those. நீ கதவை திறந்து வச்சிருந்தேனா அவன் உள்ள வரத்தான் செய்வான். If you have your gates opened, he will surely enter. அருமையான நண்பனே, beloved friend, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother, beloved sister, கானானிய வாழ்வு இந்த முதல் கூட்டத்தில் முடிவுக்கு வருமானால் இன்றைக்கு உன்னோடு போராடுகிற வல்லமையும் முடிவுக்கு வரும். As the life of Canaan is going to come to an end in the first meeting, your cursed life will also automatically comes to an end. எந்த வல்லமைக்கு நீ அடிமையா இருக்கிறாய்? To what power you are born? எந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாய்? What sin you are bound? உன்னுடைய பாவத்துக்காக தானே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். It is only for your sin Jesus was crucified on the cross. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். For our iniquities he had been crucified, for our trespasses he had been broken. இன்னும் நீ பாவத்திலிருந்து விடுதலையாகாவிட்டால் பிசாசு உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். If you are not yet delivered, then you became a heir for Satan. 106 சங்கீதம் 38 வசனம் சொல்லுகிறது, கானானிய வாழ்வு விக்கிரக வாழ்வு என்று சொல்லுகிறது. Psalm 106 verse 38 says the life in the Canaan is the life of idolatry. எசேக்கியேல் 16:29 சொல்லுகிறது, அது ஒரு கானானிய வாழ்வு, ஒரு வேசித்தன வாழ்வு. Ezekiel chapter 16 verse 29 says the life in Canaan or Canaanite life is a life of fornication. அப்போஸ்தலர் 7:11 சொல்லுகிறது, கானானிய வாழ்வு ஒரு பஞ்சத்தின் வாழ்வு, வறுமை, தரித்திரம், கடன், சாபம் இவைகள் எல்லாம் கானானியினுடைய செய்கைகள். Acts chapter 7 verse 11 says that the Canaanite life is a life of famine in which you are want and you are filled with poverty. எஸ்ரா 9:1 சொல்லுகிறது, Ezra chapter 9 verse 1 says அது ஒரு அருவருப்பான வாழ்க்கை. it is a life of abomination. இதெல்லாம் விளக்கி சொல்றதுக்கு இப்ப பாவத்தை போய் விளக்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. I don't have time to explain the sin. பாவத்தை விலக்கி சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கலாம் அதிலேயே மூழ்கி நீங்க அதிலேயே பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். And you very clearly know about sin and you are immersed in sin and you are traveling in sin. பாவம் என்றாகும் பொழுது ரொம்ப சிம்பிளா அழகான ஒரு சின்ன கான்செப்ட்ல தான் உள்ள வருங்க. And as a small concept this sin had entered into your life. சங்கீதம் 19 12 13 நீங்க அத படிச்சுக்கங்க. In Psalm chapter 19 verse 12 and 13 you can read தன் that. பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? இது ஃபர்ஸ்ட் இப்படி தான் உள்ள நுழையுங்க. And it enters into us first like this. இரண்டாவது மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும். And second for the hidden sin you need to புருஷனுக்கு தெரியாம
and மனைவிக்கு தெரியாம, that the wife may not know பிள்ளைகளுக்கு it, தெரியாம, that the children may not know it, பெற்றோருக்கு தெரியாம, that the parents may not know சபைக்கு it, தெரியாம, that the church may not know it, சமுதாயத்துக்கு தெரியாம, that the society may not know இப்படி it. மறைவான தவறுகளை அங்கங்க போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. And hidden sins you will go and do here and there. இன்னைக்கு வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாம் பிரைவசி எதிர்பார்க்கறாங்க. And all the young girls and boys are expecting privacy. ஒரு வீட்ல கூட ஒரு புருஷன் ஒரு மனைவி தனியா பிரைவசியை தனக்குன்னு ஒரு ரூமை பூட்றானா அங்க பாவத்தினுடைய வேர் அங்க தொடங்குகிறது என்ற அர்த்தம். If a man or woman is locking her or his room, then we can understand the sin has started there. ஒரு பெண் சொன்னா எனக்கு தெரியாம இந்த ஆளை கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி. A woman told like this, they have got this man to be married for me. என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டா. I was asking her வேற what ஏதாவது was the அவருக்கு problem. மனைவி இருக்கா இல்ல பெண்ணுங்கள் தொடர்பு இருக்கான்னு. And I was asking her whether he is having some other connection, wrong connection. அவருக்கு ஃபர்ஸ்ட் மனைவியே லேப்டாப் தாங்க. And for him the first wife is laptop. அந்த உடனே கதவு பூட்டிக்குவான். அந்த பிறகு அந்த லேப்டாப் தான் அவனுடைய வாழ்க்கையே. நான் ரோட்ல உட்கார்ந்து வீட்டு வாசல்ல ஹால்ல உட்கார்ந்து பான்னு முழிச்சிட்டே இருக்கணும். It is laptop his life and I need to be in some other room and I need to. அவன் லேப்டாப்போட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். And he is leading his family in this அருமையான laptop. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே கானானினுடைய வல்லமை, அருவருப்புகள், உலக மாம்சத்தினுடைய வல்லமைகள் எது இருந்தாலும் இந்த வல்லமை வெளியே போகாது. And beloved brother and sister, if you have this Canaanite life of abomination in you, then these evil powers cannot come பாவ away from you. வாழ்க்கை உன்னை கல்லறைக்கு இழுத்து கொண்டு போகும். The sinful life will take you towards the life of பாவ sepulcher. வாழ்க்கை உன்னை வஸ்திரம் இல்லாதவனாய் மாற்றும். The sinful life will make you naked. பாவ வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும். The sinful life will make you to have பாவ வாழ்க்கை சங்கிலிகளினால் உன்னை கட்டும். and the sinful life will bound you with பாவ bondages. வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டால் உன்னால் உன்னையே அடக்க முடியாது. And if you got entangled in the sinful life, you will not be able to control yourself. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட கானானிய சக்திகளை பிடிபட்டு சிக்கி தவிக்கிறீர்கள்? Today how many of you are entangled in these spirits of Canaanite? இன்னைக்கு अनेகர் இப்படிப்பட்ட வல்லமையிலே பாதிக்கப்படுகிறார்கள். And many are under this bondage. உலகம் என்ன செய்யும்? What the world will do பாவத்தை எதிர்த்து உலகம் என்ன செய்கிறது? against the sin, what the world is doing. ஒருவன் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் If a man எதிரே இருக்கிற இடத்துல அடைச்சு வைப்பாங்க. If a man is proved that he is accused, they will shut him in the prison which is opposite to us. எங்க அப்பா கூட கொஞ்ச நாள் அங்க உள்ள இருந்தாரு. Even my father was எங்க inside அப்பா உள்ள there. இருந்தாரு. Even my father was inside there. எங்க சின்ன அண்ணன் உள்ள இருந்தாரு. And my younger brother was there. நான் வெளிய வந்த உடனே ஒரு நாள் சொன்னேன். And when he came out, I told him like this. கொஞ்சம் பைபிள் படிங்க புத்தி தெளிவாகும்னு எங்க அண்ணன்ட்ட சொன்னேன். And I told him that if you read Bible, you will get a sober mind. என்னது? அந்த ப்ளூ கலர் சின்ன புக் அது நான் உள்ளே படிச்சேன்னு சொன்னார். And he replied with that blue color book, I read it inside. இந்த வல்லமைகளினாலே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். And by these powers you cannot overcome the power of sin. It is only the Lord Jesus Christ can give you the power to overcome sin. உலகம் பாவத்திலிருந்து ஒரு தண்டனை, பாவத்துக்கு தண்டனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். The world can give a punishment for the sin that you have done in your life, but Jesus Christ is giving you deliverance from the சிலுவை sin. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்பாட்டாக காணப்படுகிறது. And this cross is a part of exercise for you. நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை கொடுக்கிற ஒரு இடம். And that is a place in which it will take our punishment and give us deliverance. நம்முடைய வியாதிக்காக காயப்பட்டு நமக்கு சுகம் கொடுக்கிற ஒரு இடம். And that is a place and in which he was bruised for our sickness and give us healing. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமாகி நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற இடம் தான் சிலுவை. And the cross is the place in which he bore our sins and he gives us holiness. நம்முடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குகிற இடம் தான் சிலுவை. And the cross is the place in which he accepts all our curses and he is giving us blessings. நம்மை ஐஸ்வரியவான்களாக மாற்ற அவர் தரித்திரராய் மாற்றப்பட்டார். And that we may become rich, he became poor. நம்முடைய பேரை பெருமைப்படுத்த அவர் இந்த உலகத்தில் அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்டார். And that we may be exalted, that our name may be exalted in this world, he was counted among the accused. நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவர் தள்ளப்பட்டார். That we may be accepted, he had been pushed down. நாம் உருவாக்கப்படும்படியாக அவர் நொறுக்கப்பட்டார். That we may be formed, he was bruised. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து மனிதனை விடுவிக்கும்படியாக தன்னையே கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுக்கிறார். And likewise Jesus has surrendered himself as a propitiation that man may be set
set free. உன்னுடைய வாழ்வில் சபிக்கப்பட்ட தன்மையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். And you need to come out of the state of curse in your life. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of the bondage of curse in your life. விக்கிரகத்தின் பிடியிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of the bondage of idolatry in your life. வேசித்தன வாழ்விலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of the life of fornication. அருவருப்புகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of abomination. முதலாவது நீ ஒரு பாவி என்பதை கர்த்தருடைய சந்நிதியில் நிதானிக்க நீ பழக வேண்டும். First of all, in the presence of the Lord, you need to understand that you are a sinner. இங்க என்ன நடந்தது? What happened here? அந்த கானானிய ஸ்திரீ, that Canaanite woman, தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாமோ முயற்சி எடுத்து பார்த்தா தம் பிள்ளைக்கு 1% கூட விடுதலை கிடைக்கல. And she took many efforts in her life and she did not receive a deliverance for her daughter. அவள் எவ்வளவு முயற்சி எடுத்தா? And she took many efforts. கடைசியாக Finally அவள் இயேசுவை தேடினாள். she besought Jesus. அவளுடைய கண்கள் இயேசுவின் பக்கம் திருப்பப்பட்டன. Her eyes turned towards Jesus. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, beloved sister, இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயாக. for the solution for all your problems tonight, lift your eyes towards Jesus. போதும், பாவ வாழ்க்கை போதும், பிசாசுக்கு இடம் கொடுத்து நீ சீரழிந்ததும் போதும். Enough, sinful life is enough. Enough of tormented by Satan. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார். And tonight God is giving you a good chance. உன்னுடைய கண்கள் இயேசு பக்கம் திருப்பப்பட. Let your eyes be turned towards Jesus. இயேசு அந்த திசைகளில் வந்தார் என்று அறிந்த உடனே அவள் இயேசுவை தேடினாள். And as she knew that Jesus came in the course, she besought Jesus. இன்றைக்கு தான் நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு நல்ல நேரம். And tonight is the time of your repentance. தேவன் உனக்கு நியமித்த நேரம் இதுதான். And this is the time appointed by God for you. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்குமுள்ள மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். In the times of ignorance God winked at, but today he commands that you need to repent. இதுதான் உனக்கு ஒரு சரியான நேரம். This is the right opportunity for you. இதுவே அனுக்கிரக காலம். This is the time of deliverance. இதுவே ரட்சண்ய காலம். And this is the time of your salvation. இதுவரை வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், ஆபத்துகள், விபத்துகள், தற்கொலையின் ஆவிகள், இவைகளில் இருந்தெல்லாம் உன்னை தப்புவித்ததின் நோக்கம் நீ உன் பார்வையை இன்றைக்கு சிலுவை பக்கம் திருப்பும்படியாக. The plan of God that he had delivered from all many evil problems in your life is that you will turn your eyes towards cross tonight. இன்றைக்கு உன்னுடைய மனது முழுவதும் கானானிய வாழ்வை விட்டுவிடு, எழுந்து இயேசுவை நோக்கி அடியெடுத்து வை. And you need to have your mind filled with this thing, that you have to put away the Canaanite life and rise up and come towards Jesus. இந்த வல்லமை உன் வாழ்வை கொடிய வேதனைக்குள்ளே கொண்டு போய் விட்டது. And this spirit had taken your life into a terrible உன்னை vexation. மாத்திரமல்ல, Not only you, உன்னுடைய சந்ததியை, உன் தலைமுறையையே இந்த வல்லமை தாக்கிக் கொண்டிருக்கிறது. your total seed and total generation, this spirit has taken control. அந்த பெண் சொன்னா, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் பிசாசினால். That woman told, my daughter is grievously vexed with the devil. அது என்ன கொடிய வேதனை? What was that grievous vexation? 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, 1 John chapter 4 verse 18 says, பயம் வேதனை உள்ளது. and the fear is tormenting. இன்னைக்கு கூட எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. And even tonight we find fear. தைரியசாலி முதற்கொண்டு மனகசந்து அழுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. And the Bible says that even a bold man will start to weep and lament. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக இயேசு வந்தார். And Jesus Christ came down that he may set free all the people from the spirit of fear. மத்தேயு 8:6 சொல்லுகிறது, வியாதி ஒரு கொடிய வேதனையை கொடுக்கிறது. And Matthew chapter 8 verse 6 says this sickness is giving a torment to man. நீதிமொழிகள் 23:29 சொல்லுகிறது, மதுபானம் போதை ஒரு மனிதனை வேதனைக்குள் இழுத்து செல்கிறது. Proverbs chapter 23 verse 29 says that drug is drawing a man to torment. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்க வாழ்க்கை வேதனையை பிரதிபலனாய் கொடுக்கிறது. And Psalm 32 verse 10 says the wicked life is giving the reward as pain. சங்கீதம் 16:4 சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்கு வேதனை உண்டு. And Psalm 16 verse 4 says those that desire strange gods will have pain. லூக்கா 16:23 சொல்லுகிறது,
பாதாளம் ஒரு கொடிய வேதனை உள்ள ஒரு சக்தி. And Luke chapter 16 verse 23 says the hell is a place filled with the pain. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, அந்த பெண் கடைசியாக எடுத்த அந்த ஃபைனல் டெசிஷன் தான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்கு அவளை இழுத்து சென்றது. and the final step, the final effort, final decision which was taken by that woman brought her a deliverance. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதல்ல, Not accepting the Christianity, இப்படிப்பட்ட மீட்டிங்களுக்கு வந்துட்டு போறது அல்ல, and not just coming and attending these meetings, தூதுகளை கேட்பது மாத்திரம் அல்ல, not hearing the word of God. இன்றைக்கு வாழ்வில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். And it is very essential for you to take a change or transformation in your life. இன்றைக்கு நீ இயேசுவினிடத்தில் வர வேண்டும். Tonight you need to come to Jesus. அந்த ஸ்திரீ அவள் அவரிடத்தில் வந்து நின்றாள். And that woman came before Jesus that day. வந்து ஆண்டவரே என்று சொன்னாள். And she came and told, shouted, "Oh Jesus." இன்றைக்கு இயேசுவே ஆண்டவர் என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். And tonight you need to accept that Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிட வேண்டும். Every tongue should confess that Jesus is Lord. எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முழங்க வேண்டும். All the knees should bow before Jesus. அருமையான சகோதரனே, Beloved brother, போதும், enough. உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு முடிவெடு. And make an end to your sinful life. இந்த குடிகாரங்க எல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. And all the drunkards will make a decision like this. நாளையில இருந்து குடிக்க மாட்டாங்க. From tomorrow onwards we will not drink. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் தண்ணில பூஸ்ட்ல வருவாங்க. But the next day, என்னப்பா என்ன, நாளையில இருந்து குடிக்க மாட்டாங்க. and when we ask them, they will say, "From tomorrow I will not drink." குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. In Tamil we say like this, the speech of the drunkard we cannot believe. பாவத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீனா பிசாசு ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவான். And if you are taking decision in your sinful life like this, then the Satan ஓ will be மனைவியை strong தொட்ட in you. ஓ மனைவியை தொட்ட பிசாசு புருஷனை தொடும். புருஷனை தொட்டது பிள்ளையை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், மாமனாரை பிடிக்கும், மாமியாரை பிடிக்கும். கடைசில ஃபேமிலியே டோட்டல் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். The devil which had attacked your wife will be attacking your husband, will be attacking your children. Totally your family will be under attack. இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கணும். Tonight you need to make a decision. பாவியாகி என்மேல் கிருபையாயிரு. Have mercy on me, a sinner. உன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு ஒரு மனிதன் அலறினானே, அந்த அலறுதல் இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தில் யாரிடத்திலிருந்து எழும்புகிறதோ அவனுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு. Like a man who was not able to lift his eyes towards heaven, but bet upon his breast and said like this, "Have mercy upon me, a sinner." If you are going to shout like that, tonight you will be set free. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. And none other man can give you salvation. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. Under the heaven upon this earth there is no other name other than Jesus had commanded for salvation. மரண இருளில் இருக்கிறது ஜனமே, இயேசுவை நோக்கி போர், உன் வாழ்வு பெரிய வெளிச்சமாய் மாறும். All the people who are in the sides of the darkness, look upon Jesus, your life will shine. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இந்த மாலை வேளையில் இந்த கிரவுண்ட்ல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. The true light which is able to enlighten any man, his light is shining on this ground in this evening. உன்னுடைய கானானிய வாழ்வை முடிவுக்கு கொண்டு வா. Bring that Canaanite life to an end. தோல்வியின் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வா. Bring the life of failure to an end. நீ ஒரு பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. A time has come in which you need to decide. உன்னுடைய பிரதிஷ்டையில்தான் இந்த ஆவியினுடைய தலை நசுக்கப்படும். And through your decision, through your consecration, this the head of the spirit will be crushed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த பெண் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். That woman shouted like this, "Oh son of David, have mercy on me." இன்னும் சில நிமிடங்கள்ல உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். And within few minutes we will be giving இந்த time for இடத்துல you. இந்த சத்தம் தொனிக்க வேண்டும். And from this place this sound should be there. உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த வல்லமை அளிக்கப்பட வேண்டும். And all the problems that are working in your family, in the name of Jesus of Nazareth, these spirits should be destroyed. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த கூட்டத்தில் கடந்து வந்த உங்களுக்கு விரோதமான சக்திகளை சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. Let God of peace shall bruise all the evil powers, head of all those evil powers under your head, under your இன்றைக்கு feet. கானானிய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். போதும், இனிமேல் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி ஒரு விசை
தேவனுக்கு முன்பாக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who say like this, I want to make the Canaanite life to an end. I want to put a full stop for all the sinful life in me. Those who say like this, close your eyes and நீங்க கையை உயர்த்துறீங்க பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவனுடைய தலையில சாத்தானுடைய தலையில ஒரு சமட்டி அடிச்ச மாதிரி. And you are lifting up your hands the same time the head of Satan is beaten with the hammer. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வல்லமைகளை மேற்கொள்ள நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு நமக்கு பவர் கொடுத்திருக்கிறார். To overcome these powers you need not afraid. God has given us a power. இதுவரைக்கும் பிசாசுனா நீங்க எல்லாம் பயந்து ஓடி பிசாசுனாலே பாதி பேர் ஜெபத்துல இருக்க மாட்டாங்க, என்சி ஓடி போய்டுவாங்க. And if we say that this is a spirit of demon, then half of you will not be in the meeting, you will run away. ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் ஸ்டடி முடிஞ்சு ஒரு பிசாசு பிடிச்சு ஆடிச்சு முடிஞ்சு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இருந்த 150 பேர்ல 3 பேர் கூட இல்ல, எல்லாரும் ஓடி போய்ட்டாங்க வீட்டுக்கு. And after the Bible study when I was praying for a man possessed with demon, everybody about 150 people were there in the Bible study, but they all left, only 3 were there. எந்த வல்லமையா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். You need not be afraid of any other power. He that is in you is greater than that is in the world. இது எமோஷனுக்காக சொல்றது இல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்கள். This is not for emotion. இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தொழிலுக்கு, உன்னுடைய ஊழியத்துக்கு, உன்னுடைய வருங்காலத்துக்கு விரோதமான வல்லமைகளை நீ இந்த இடத்துல ஜெயிச்சிட்டு வெளியே போகணும். You need to overcome the powers that are against your family, against your future, against your business in this place, and then you go. நல்ல எதிர்த்து நிக்கணும். You need to resist, beloved. ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்துனாங்க. In one place they was chasing away Satan, and the time was going on, but பிசாசு போகல. but the Satan is not going. அந்த ஆள் சொன்னாரா, that man told, டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீ போய்டுன்னு சொன்னா. and that man told like this, it is about time, you need to leave. ப்ளீஸ்ன பிறகு அது போவானவ. And even after ஏய் இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லு. And you can boldly say in the name of Jesus. மத்தேயு 17:18 என்ன சொல்லுகிறது? In Matthew chapter 17 and verse 18, இயேசு அந்த வல்லமையை அதட்டினார். and Jesus rebuked that power. லூக்கா 13:16 என்ன சொல்லுகிறது? Luke chapter 13 verse 16 அந்த says, வல்லமையுடைய கட்டுகளை நீ அவிழ்க்க வேண்டும். and you need to loose the bondages of them. மத்தேயு 10:8 என்ன சொல்லுகிறது? Matthew chapter 10 verse 8 says, அந்த வல்லமைகளை நீ துரத்த வேண்டும், இயேசுவின் நாமத்திலே துரத்தணும். you need to chase those powers in the name of Jesus. யாக்கோபு 4:7 என்ன சொல்லுகிறது? James chapter 4 verse 7 says, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. resist this devil. எந்த வல்லமையா இருந்தாலும் இயேசுங்கிற அந்த கவசத்தை போட்டு நீ நின்னேனா ஒரு வல்லமை உனக்கு முன்னால் நிக்காது. Whatever power it may be, if you put over the name of Jesus and stand, no power can stand before you. நீ நிக்கிறது வல்லமை உள்ள நாமம். You are standing in the powerful name. இயேசுன்னு சொல்லிட்ட போதும் ஒரு வல்லமை நிக்காது, எல்லாம் தட்டம் புரண்டு ஓடும். As soon as you spell the name of Jesus, every other powers will be scattered. அந்த இயேசுங்கிற வார்த்தைக்கு முன்னால இந்த உலகத்துல எந்த சக்தி நிக்காது, பாதாளத்துல நிக்காது, வானத்துல நிக்காது. Before the name Jesus, no other powers can stand, even the powers in the earth, even the powers in the hell. அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்னால ஒரு சக்தி நிக்காதுங்க. Before the anointed man, no other power can stand. நீ பெற்ற அபிஷேகம் மட்டும் ஒரிஜினலா இருந்துச்சுன்னா, if the anointing you have received is original, உனக்கு முன்னால எந்த வல்லமை நிக்காது. no other power can stand before you. நீ ராஜா மாதிரி நடந்து வரலாம், பிசாசு ஓடுவான். And Satan will run away. இன்னைக்கு இந்த கூட்டத்துல நீ பிசாசை அதட்ட போகிறாய். In this meeting you are going to rebuke. பிசாசின் கட்டுகளை அவிழ்க்க போகிறாய். You are going to loose the bondages of Satan. பிசாசை இயேசுவின் நாமத்திலே துரத்த போகிறாய். You are going to chase away Satan in the name of Jesus. லூக்கா 10:16 படி பிசாசின் வல்லமையை கீழ்ப்படுத்த போகிறாய். According to Luke chapter 10 verse 16, you are going to suppress the power of Satan. யாக்கோபு 4:7 படி பிசாசை நீ இப்ப எதிர்க்க போகிறாய். And according to James chapter 4 verse 7, you are going to resist the devil now. லூக்கா 10:19 சொல்லுகிறது, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I am giving you the power and authority to overcome all the powers of devil. வெளிப்படுத்தல் 12:11 என்ன சொல்லுகிறது? What Revelation chapter 12 verse 11 says? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் நீ அவனை ஜெயிக்க வேண்டும். By the blood of the lamb and the word of the testimony you need to overcome him. 1 யோவான் 3:8 அவனை அழிக்க வேண்டும். In 1 John chapter 3 verse 8, you need to destroy him. இப்ப பிசாசுன்னு உடனே யாராவது கிஃப்டட் பர்சன் எங்கயாவது இருக்கறானே தேடி போய் இப்ப அது ஒரு பிசினஸா மாறிடுச்சுங்க. And now this is a business. They are going and searching for the people who are able to chase away demon. எப்படி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணா ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணா 10000 ரூபாய் ஃபீஸோ, அதே மாதிரி இப்ப பிசாசு துரத்துனா 15000 ரூபாய் ஃபீஸ். And as you are when you are consulting a doctor, you are paying fees of 10,000 rupees to him. Likewise, where people who are chasing away demon, they are giving தெளிவில்லாத கிறிஸ்தவனை இப்படி
பின்னால அலைகிறான். உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஜீவன். And one who is not having a sober mind is roaming here and there like this. But I say that there is a living power in you. It is able to chase away Satan. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியாற்றக்கூடியவர். When the enemy is coming up like a flood, the Spirit of God is able to hoist up a flag. பிசாசுன்னு ஒவ்வொரு வாரமும் வந்து வாரம் ஜெபிச்சிட்டு போற. ஆனா பிசாசை மேற்கொள்ள உனக்கு பவர் இல்லையா? இன்னைக்கு நீ வாங்கிக்க. You are coming every week and praying that you need to be set free from the demon. I say that you need to receive a power to overcome him. ஒரு திருடன் இல்ல ஒரு பொல்லாத ஒரு சர்ப்பம் ஏதோ உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா உடனே என்ன செய்வ? கத்துவ, அவனை எதிர்ப்ப, அவனை போராடுவ. அதே மாதிரி பிசாசு உள்ள வந்தா உடனே முழங்கால போடு. A thief or a evil spirit, if it enters in you, a evil person enters into your house, you will strive against him, you will quarrel against him. Likewise, when a evil spirit is entering into your life, be on your knee. ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் என்ன? What is the sign of a believer? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது, மீசை எடுக்கிறது, மருந்து எடுக்காம இருக்கிறது, நகையை கலக்கிறது, தாடியை கலத்துறது, அதான் விசுவாசியினுடைய அடையாளமா? And wearing the white garment and taking away the mustache and all these are the signs of a believer. மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? What Mark chapter 16 and 17 says? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இதுதான் முதல் அடையாளம். Mark chapter 16 verse 17 says the signs are the wonders of a man who believe me, they will chase away Satan. ஆண்டவருடைய நாமம் என்கிற சக்தியை கையில எடு. அந்த எந்த பிசாசு உனக்கு முன்னால் நிக்க முடியாது. Take the name of Jesus, that is the power in your hand. No other enemy can stand before you. மத்தேயு 10:1 என்று சொல்லுகிறது, வியாதிகளை குணமாக்க பிசாசுகளை துரத்த நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். And to heal all manner of sickness and to chase away Satan, I give you authority, the Lord says. எபேசியர் 6:11 என்ன சொல்லுகிறது? பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள். And Ephesians chapter 6 verse 11 says, and be filled with strength to resist the power of enemy. வசனத்தை கையில எடு. Take the word of God in your hand. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையில எடு. Take the blood of the lamb in your hand. அன்றைக்கு அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனத்தை விடுதலையாக்கின தெய்வன் தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால் உன் குடும்பத்தை விடுதலையாக்க விரும்புகிறார். And the Lord God who on those days by sprinkling that blood and set free that people from the 430 years bondage, tonight and by the blood of his own son he wants to set you and your family free. லூக்கா 11:20 என்ன சொல்லுகிறது? Luke chapter 11 verse 20 says, தேவனுடைய விரலினாலே நீ பிசாசை துரத்தலாம். and by the finger of the Lord you can chase away demon. மத்தேயு 12:28 என்ன சொல்லுகிறது? Matthew chapter 12 verse 28 says, தேவனுடைய அபிஷேகத்தினால் ஆவியினாலே நீ பிசாசை துரத்தலாம். by the anointing, by the Spirit of God you can chase away demon. மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? Mark chapter 16 and verse 17, விசுவாசத்தினாலே நீ பிசாசை துரத்தலாம். by the faith you will be able to chase away Satan. மத்தேயு 17:21 என்ன சொல்லுகிறது? Matthew chapter 17 verse 21 says, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் எந்த வல்லமையும் சிதற அடிக்கலாம். by the prayers and fasting you can scatter away any other powers. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த சக்தி, இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? how many of you are going to receive this power, this authority, this life in you? யாரையும் தேடி போகாத. Do not go in search of anyone. யாரையும் நீ பின்னால போகாத. Do not go behind anyone. யாராவது தரிசனம் பார்த்து சொல்லணும்னு நினைக்காத. Do not expect anyone to say. உன்னுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை இன்றைக்கு கண்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டத்திலேயே திறப்பாராக. And let God open your eyes and put away your spiritual blindness. உன் கண்களில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. And let God give an anointing over your eyes. உன் கைகளில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. May God anoint your hands. உன்னுடைய நாவில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. May God command an anointing over your tongue. உன்னுடைய முழங்காலில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. May God command an anointing on your knees. இப்ப இந்த கூட்டத்துல போடுற முழங்கால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாம் சிதறடிக்கப்பட வேண்டும். And the anointing which God is going to give you on your knees, we are going to kneel down on this presence of the Lord, and all the powers of the enemies that are found in this land even will be scattered. ஆனா ஒன்னு நீ செய்ய வேண்டும். But one thing you need to do. இன்றைக்கு உன் கானானிய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்கணும். You need to end the life of Canaan. சில பாவம் தெரியாமலே இருக்கும் யாருக்கும், அது தெரியாமலே போட்டும். And few sins that are secret, that are covered, let it be there. ஒருவேளை சில பாவங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ அவமானப்பட்டிருப்ப, பரவாயில்ல, இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு கிளியர் பண்ணு. Perhaps and few sins
have come out and you may have got a reproach in your life, whatever it may be, confess every sin and get delivered. இன்றைக்கு உன் கையில தான் விடுதலை இருக்கு. And tonight the deliverance is in your hand. யாரும் தலையில கை வைக்கிறதுனால இல்ல, இன்னைக்கு நீ உன் தலையில கை வைக்கணும். இப்போ உனக்குள்ள இன்னைக்கு விடுதலை உண்டாகணும். Do not expect anyone to come and lay their hands on you. Lay your hand on you and make a decision in this meeting. கானானிய வாழ்வை எத்தனை பேர் முடிவுக்கு கொண்டு வர இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you are going to surrender your life in the hands of the Lord? நீங்க வாலிபர்களாக இருக்கலாம், You may be young, வயோதிபர்களாக இருக்கலாம், you may be aged, கிறிஸ்தவ நண்பர்களாக you இருக்கலாம், may be Christian friends, கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம், you may be not knowing Christ. யாராக இருந்தாலும் சரி, Whoever கானானிய வாழ்வு உன் குடும்பத்துல இருக்கும் வரை இந்த வல்லமை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கும். till you have this Canaanite life in you, this power will have authority over your family, அது உன் பிள்ளையை கவிக்கொள்ளும். and it will taking hold of உன் your, புருஷனை கண்ட்ரோல்ல கொஞ்சம் it வச்சிருக்கும். will take control of your உன் husband, மனைவியை கண்ட்ரோல்ல it will வைக்கும். take control of your wife, உன் பிசினஸ கண்ட்ரோல்ல வைக்கும். take control of your உன் business, மினிஸ்ட்ரியை கண்ட்ரோல்ல it வைக்கும். will take control of your ministry, உன் மைண்ட கண்ட்ரோல்ல கொண்டு it போய்டுவான். will be taking your mind into உனக்கு ஒரு விடுதலை இருக்காது. you will not have deliverance, நீ ஐயோ விடுதலை இல்லன்னு ஒவ்வொரு கூட்டம்மா தெரு தெருவா நீ அலைஞ்சிட்டே இருக்கிற. and you are lamenting and roaming here and there, I am not having deliverance. இந்த முதல் கூட்டத்துல கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தர வாஞ்சிக்கிறார். In this first meeting the Lord desires to give you a deliverance. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தாள். And the thing I was touched, this Canaanite woman came to Jesus then. சிலுவை பக்கம் வா, Come to the cross, கிருபையின் பக்கம் வா, come towards grace, இரக்கத்தின் பக்கம் வா, come towards mercy, மன்னிப்பின் பக்கம் வா, come towards the forgiveness, சத்தியத்தின் பக்கம் வா, come towards the truth, உபதேசத்தின் பக்கத்தில் வா, come towards the doctrine, சபையின் பக்கத்தில் வா, come towards the church, அப்போஸ்தல ஐக்கியத்திலே வா. come towards the apostolic fellowship, நீ இதுவரைக்கும் போய்கிட்டு இருந்த மார்க்கம் உனக்கு உதவி செய்யல. and the religion which you were pursuing நீ had not given you நீ free. எடுத்த எஃபெக்ட் ஒண்ணு உனக்கு உதவி செய்யல. All the efforts you have taken hitherto had not helped you. அந்த வல்லமை, அந்த கொடிய வேதனையை கொடுத்த சக்தி உன் குடும்பத்தை அழிப்பதற்கு முன்பாக இயேசு அண்டை திரும்ப. Before that power, before that spirit will destroy your total family, turn towards Jesus. முதலாவது உன்னுடைய பாவ வாழ்வை நீ உணர வேண்டும். And first of all you need to understand your sinful life. இரண்டாவது அந்த பாவ வாழ்க்கைக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். Secondly you need to ask pardon for that sinful life. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உள்ள விடுதலையை, மன்னிப்பை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly you need to receive the pardon and the deliverance that is through the blood of Jesus. இன்றைக்கு ஒரு நீ தீர்மானம் எடுக்கணும், இனிமேல் கானானிய வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். You need to make decision tonight that I will not repeat, I will not have this Canaanite life again in my life. மார்க் 7 அதிகாரத்தில் இந்த பெண்ணு கிரேக்க ஸ்திரீ என்று ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. In Mark chapter 7 and about this woman, that this woman had come from Greek. 25 ல இருந்து 30 குள்ள இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது. In verses from 25 to 30 we can find this subject. அதுக்கு அர்த்தம் சொல்லி இருக்குது, எட்டாத இடம். And the meaning for that Greek is beyond. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில பாவத்திலேயோ அக்கிரமத்திலேயோ அநியாயத்திலேயோ பிசாசின் வல்லமையிலேயோ நீ ஒரு எக்ஸ்ட்ரீமா, அதாவது மீட்கவே பட முடியாது என்கிற அந்த தொலைவுக்கு நீ போயிருந்தாலும் அவருடைய இரக்கங்கள் உன்னை பிடிக்க காத்திருக்கிறது. In your sins, in your iniquities, in your trespasses, you might have gone a level, you might have gone a height, you might have gone an extreme from where you could not be redeemed, but the mercy of the Lord is there. பாவத்தின் ஆழத்திலே போய்விட்டாயோ? Have you gone to the depth of the sin? வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says, நீ பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கரம் உன்னை பிடிக்கும். though you put your bed in the hell, my hand will reach there and deliver you. பாவத்திலே கொடூர வல்லமையிலே தாக்கப்பட்டு அருமையான நண்பனே, நீ ஒரு வித்தியாசமான எட்டாத தூரத்துக்கு போயிருந்தாலும் அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. Beloved friend, you might have gone to a place through your sins to an unreachable height, to an unreachable depth, but the loving hands of Jesus will reach you there. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ஆணிகள் அடிக்கப்பட்ட கரம் பாதாளத்திலிருந்து கூட இந்த மாலை வேளை உன்னை தூக்கி எடுக்கும். His hands were not yet shortened. It is able to save you and it is filled with love. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். The thing which is impossible with man is possible with God. எந்த மந்திரமோ செய்வனையோ ஏவலோ பில்லி சூனியமோ தகடோ தாயத்தோ மருந்தோ மையோ எந்த வல்லமையானாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில்
நிர்மூலமாகும். Magic, witchcraft and all the evil powers of Satan, in the name of Jesus, it will be destroyed. ஒரு விசை நீ கதற வேண்டும். Once you need to shout and cry, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கு. thou son of David, have mercy on me. இந்த சத்தம் தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகுது. Only this voice is going to change your life. நான் கேரளா போயிருக்க பொழுது When I visited Kerala, ஒரு சகோதரன் சாட்சி சொன்னாரு. one brother testified like this, அவர் மிலிட்டரியில இருந்து வந்தவர். and he have come from military, அதனால அங்க குடிக்கிறதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. and there he has got a good training for drinking, அதனால நல்ல குடிகாரனாவே இருந்தார். and he was a good drunkard. அவன் அந்த இடத்துல அவர் ரட்சிக்கப்பட்டாரு ஓரளவு. From that place he got saved, அவருக்கு ஞானஸ்நானமும் கொடுத்துட்டாங்க. and he took baptism also. அப்ப அவர் சொன்னாரு, Then he told, ஞானஸ்நானத்துல எனக்கு சாராயம் குடிக்கிறதுல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. and in the baptism I got delivered from drinking. ஆனா பட் இந்த ஸ்மோக்கிங் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. But this smoking continued even after that. என்ன பண்ணனே தெரியல. I don't know what I did. அது என் மனசாட்சியை ரொம்ப தாக்கிடுச்சு. And that was attacking my conscience. எனக்குள்ள அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நான் பேக் ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சேன். And after that I started to backslide. ஒழுங்கா கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தவன். And he who came for the திரும்ப meetings, மனைவி பிள்ளைகளை மட்டும் கூட்டத்துக்கு விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். and I was sending my wife and children for the meetings, and I will be அப்படியே சண்டே சர்வீஸ் போய்ட்டா கூட. And even if I attend the Sunday service, கூட்ட முடிச்சு வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு, and after making them ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட் விசுவாசின்னு எல்லாருக்கும் தெரியும். and everybody know that அதனால ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் எங்கட்டாவது போய் அந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து இழுத்துட்டு ஃபுல்லா வேகமா எத்தனை குடிக்கணுமோ குடிச்சிட்டு ஓடி வந்துருவேன். I will go to 5 or 6 kilometers and go to a jungle, and I will smoke, and then I will return back, he told. ஒரு நாள் காத்திருப்பு கூட்டத்துக்கு போனேன். Once I went to a tarrying meeting, நம்மலாம் காத்திருப்புல உட்கார போறது இல்லையே, and we will not sit there, அதனால நான் லுங்கிலேயே போயிருந்தேன். and I went to that place in the lungi. மனைவி பிள்ளைகளை உள்ள விட்டுட்டு நான் வெளியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். I sent my wife and children inside, and I started my vehicle. ஒரு சத்தம் கட்டிச்சு, உள்ள போய் உட்காருன்னு. And I heard a voice, go inside and sit. பார்த்தா லுங்கி எப்படி போய் உட்கார்றதுன்னு போ உள்ளன்னுச்சு. பயந்து போய் நான் உள்ள போய் உட்கார்ந்தேன். And I was there in the lungi, and I was பின்னால உட்கார்ந்துட்டேன். I entered into that meeting hall, and I sat at the last, கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டே இருந்தேன். and I was praying for a while. ஆவியானவர் இறங்கிட்டே இருக்கிறார் சபையில. The Spirit of God was descending down in the ஒரு church. டைம் வரும் பொழுது At one point of ஒரு time, சவுண்ட் கேட்டுச்சு. I heard a voice, தாவீது புத்திரா எனக்கு இறங்கணுமேன்னு ஒரு சத்தம் கொடு, நான் உனக்கு இப்ப இறக்கம் செய்ய போறேன். if you shout like this, thou son of David, have mercy on me, then I will show my mercy unto you. Such a எல்லாரும் voice. ஆவியில இறங்கிட்டு இருக்காங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆள் மாத்திரம் தாவீது புத்திரா கருணை காணிக்கணுமேனா பட்டன ஒரு அபிஷேகம் இறங்கிடுச்சு. Everybody were filled with anointing. This one man shouted like this, oh thou son of David, have mercy on me. Suddenly an anointing came upon him. சரியான ஒரு வல்லமை, A great power right போடச்சி எடுத்தது, and it attacked him. ஒரு 10-20 நிமிடத்துக்கு பின்பு அவர் ஸ்டேஜ்ல பாஸ்டர் உட்கார்ற இடத்துல வந்து விழுந்து கிடந்தார். After 15 to 20 minutes, he அன்றோட அந்த ஆவி வெளியே போயிருச்சு. on that night that spirit left him. அந்த தாவீதின் குமாரன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்திருக்கிறார். That son of David had come for this first meeting. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? விசுவாசிக்கிறவங்க அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Those that believe this, close your eyes. இன்னைக்கு உங்களுடைய போராட்டங்களை நீங்களே மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் வரணும். And you need to receive an anointing through which you yourself can overcome this power. ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? Do you know what Jesus இந்த did? பெண்ணுடைய சத்தத்தை கேட்டு கேட்காத போல இருந்தார். And Jesus, though he heard the voice of this woman, he was there as if he had not heard ஆனா it. மத்தேயு 15:28ல But in Matthew chapter 15 ஸ்திரியே verse 28, உன் விசுவாசம் பெரியது, oh thou woman, your நீ faith, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. let it be unto thee even as thou wilt. அந்த நொடி அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். That same hour her daughter was made whole. இப்ப 8:28 Now it is 8:28. இதுதான் ஃபிக்ஸட் டைம். This is the fixed time. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம முழங்கால்ல இருப்போம், அது பிறகு நம்ம எழும்பி நிற்போம். Let us stand on our knees for 2 or 3 minutes. After that we can stand. இப்போ நீங்க முழங்கால்ல நின்னு அந்த கானானிய வல்லமையிலிருந்து விடுதலைக்காக ஒரு கதறுதலை ஏறெடுக்க போகிறீங்க. Now standing on your knees, you are going to cry out. You are going to weep and lament for coming out of that Canaanite life. எத்தனை பேருக்கு போதும் 40 வருஷம் 20 வருஷம் 42 வருஷம் 22 வருஷம் 12 வருஷம் இந்த பாவத்துல உழண்டு நான் அவமானப்பட்டு கேவலப்பட்டு சீரழிஞ்சு நான் சமுதாயத்துல தள்ளப்பட்டது போதும், இந்த பாவ வாழ்க்கைக்கு நான் முடிவுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் இந்த கன்வென்ஷனோடு என் லைஃப்ல நான் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த கூட்டம் ஒரு பிளெஸிங்கா மாற போகுது. For about 40 or 22 years and many long years, I was in the sin and I was in a miserable state. I want to make this life to come to an end in myself. உண்மையாகவே கானானிய வாழ்விலே நான் சிக்கி தவிக்கிறேன், எனக்கு அதிலிருந்து இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும்
என்று நீங்க கத்துங்க பார்க்கலாம். இந்த சத்தம் இப்ப பரலோகத்துல கேட்க போகிறது. Really, if you want to have a deliverance from your sinful life, cry upon the heaven, cry towards the heaven, Lord, set me free. Then the heaven is going to hear you. ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்கிறேன். Lord, I accept. கானானிய வாழ்க்கை எனக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. The Canaanite life is found in me. கானானிய வாழ்க்கை எனக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. The Canaanite life is covered in me. கானானிய வாழ்க்கை சில நேரங்களிலே வெளியரங்கமாக அது வெளிப்பட்டு விடுகிறது. And at few times this Canaanite life is revealed out. சிலுவை நாயகனே, என்னை மன்னியும். Oh hero of cross, forgive me, Lord. தாவீதின் குமாரனே, என்னை மன்னியும். Oh son of David, forgive me. இந்த சத்தம் இப்ப பரலோகத்திலே சிங்காசனத்திலே கேட்கணும். Let this sound reach the throne in the heaven. உன் புருஷனுக்காக கூப்பிடு. For your sake of husband. உன் மனைவிக்காக கூப்பிடு. For the sake of your wife, cry upon. உன் கற்ப பிறப்பான பிள்ளைகளுக்காய் கூப்பிடு. For the sake of your own children, cry upon. இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர் வந்திருக்கிறார். One who is rich in mercy has come down. Amen, 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 amen. Amen. கானானிய ஒரு நிமிஷம், கானானிய வாழ்வை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன்னு சொல்ற ஒரு ஆள் இருந்தா கூட போதும், இந்த பிரசங்கத்தினுடைய வேலை நடந்துருச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். If one among you say like this, I want to make this Canaanite life to come to an end in the name of Jesus, then I accept. This sermon has got அந்த ஒரு ஆள் நான் தான் சொல்றவங்க எத்தனை பேரு? If you are able to say that one person is me, then இன்னைக்கு கானானை விட்டு நீ வெளியே வா. Come out of Canaan tonight. பாவத்தின் திசைகளில் இருந்து வெளியே வா. Come out of the directions of sin tonight. இயேசு இருக்கிற திசையை நோக்கி பார். Turn towards the direction in which Jesus stands. இன்னைக்கு தான் உன் குடும்பத்துக்கு மீட்பு. Tonight is the night of இன்றைக்கு தான் உன் குடும்பத்துக்கு salvation. விமோசனம். It is today your family is going to get a redemption. இன்றைக்கு தான் பிசாசின் தலையில் நீ ஆணி அடிக்கிறாய். Tonight you are going to bruise the head of Satan. உன் குடும்பத்தை அலக்கழிச்ச ஆவியை கர்த்தர் உன் காலுக்கு கீழே கொண்டு வரும் நேரம் இதுவே. This is the right time the Lord is bringing the power which is tormenting your family under your feet. Right. சிலுவை சுமந்தவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். One who is bearing the cross has come down in our midst. அவருடைய இரத்தத்தை கையில் எடு. Take his blood in your hand. அவருடைய நாமத்தை கையில் எடு. Take his name in your hand. அபிஷேகத்தை கையில் எடுங்கள். Take the anointing in your hand. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. ஆவியானவர் கொடி ஏற்றட்டும். Let the Spirit of God hoist up the banner. Rimana Shabania Rabaka Tudabania. Ribalabaka Tudabania. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் இயேசுவே மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே எல்லாரும் ஆண்டவர் வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த
ஹalleluya ஹalleluya ஐடபகரபகதுரபான் ஆமென் ஹalleluya எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all stand up. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூட்டம் முடியுதுன்னு நினைச்சிராதீங்க. இப்பதான் தேவன் உனக்கு டைரக்டா இறங்கி டச் பண்ற டைம். Understand very clearly, this is not the end of this meeting, but this is the time God is going to touch you directly. ஒரு அபிஷேகம் வரும். An anointing will come. நீ அந்த பிசாசை மேற்கொள்ள போகிறாய். You will overcome this devil. செய்வன ஏவல் பில்லி சூனிய விழுந்து போன ஆவி எல்லாவற்றையும் மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் உனக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தை அபிஷேகத்தை கையில் எடுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு அக்கினி இந்த இடத்தை நிரப்பட்டும். ஊழியத்துக்கு விரோதமான ஆவி, ஊழியர்களுக்கு விரோதமான ஆவி, சபைக்கு விரோதமான ஆவி, குடும்பங்களுக்கு விரோதமான ஆவி இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிர்மூலமாக்கப்படக்கூடிய ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let an anointing come down, that in that anointing you will be able to overcome all the powers that are working against your family, against your ministry. Open your mouth and Rivinai இயேசுவின் நாமத்தில் விலகு, நிர்மூலமாக அரேசே லைமினார். ஹalleluya. அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் மட்டும் கைகளை உயர்த்துங்க. all the believers and the servants of God who are anointed, lift up your hand. அபிஷேகத்துல ரெண்டு அபிஷேகம் இருக்கு. Two kinds of anointing. சும்மா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தலைய கையை ஆட்டிட்டு போறது இருக்கு. பிசாசை மேற்கொள்ளும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. An anointing is there to overcome the Satan. அந்த அபிஷேகம் உள்ளவங்க எல்லாம் கை வைத்துங்க. Those who are having that anointing, put up your hand. இப்ப எல்லாரும் அபிஷேகத்துக்குள்ள வர போறீங்க. Let everybody come into the anointing. உன் குடும்பத்தை கொடிய வேதனைக்குள்ளே ஆட்கொண்டிருந்த வல்லமை இன்றைக்கு முடிவை சந்திக்க போகிறது. The power which was tormenting your family is going to face an end tonight. அடக்காத. For that, ஆவியானவரே இடம் கொடு. and give room for the anointing. ஒரு அக்கினி இறங்குகிறது. Fire is coming down. சாத்தான் தோற்று போன வல்லமை. Satan is a defeated power. ஆமென் ஆமென். நீங்க ஒரு அந்நிய பாஷை பேசினா ஒரு ஆவி போகும். If you speak in one time, if you speak in tongues, one spirit will go away. விடாம அந்நிய பாஷை பேசு, எல்லா வல்லமையும் சிதற போகிறது. Keep on speaking in tongues. Hallelujah. All the powers are going to be scattered down. ரேபான் யாரபாகா துடா ஹைலிமினா சதரா ஹை ரிபானா ஹைலிபி வாராபவுனியா ஹதை ஹபிரா ஹைலிபி கராபானா. ரைஷதா ரைபினாமா. ஆமென் ஹalleluya. பிசாசு ஓடுறது அழிக்கப்படுறதுடைய முதல் அடையாளம் உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கும். The sign of devil running away from your house, from your family, from you is an anointing will come upon you. இரண்டாவது அடையாளம் உனக்குள்ள இருக்கிற வியாதி உன்னை விட்டு வெளியே ஓடிடும். The second sign of devil going away from you is your sickness will flee away. மூணாவது உனக்குள்ள இருக்கிற பாம்பின் வேர் அப்படியே வேரோடு பிடுங்கப்படும். Thirdly, the root of that snake will be uprooted totally from you. இதோ ஒரு அபிஷேகம். Behold an anointing. சியோனின் அபிஷேகம். Anointing of Zion. சிங்காசனத்தின் அபிஷேகம். Anointing of the throne. பரிசுத்தத்தின் அபிஷேகம். Anointing of the holiness. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு அற்புத வல்லமை அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு பாருங்க. உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின்
ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு 8 வருஷம் 12 வருஷம் 18 வருஷம் 38 வருஷம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். Satan will speak in your ears like this, 8 years, 12 years, 18 years, 38 years like that. இன்னைக்கு தான் அதுக்கு முடிவு. But tonight is the எத்தனை பேர் end for it. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Those who believe, put up your hands. இப்ப நீ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுற நேரம். Now this is the time you are sanctified by அந்த the blood of இரத்தத்தை Jesus. பார்த்தாலே பிசாசு ஓடுவான். If Satan sees that blood, he will change. He will be running away. நீ விடுதலையாக்கப்பட்டாய். You are set free. நீ விரும்புகிறது உனக்கு ஆகக்கடவது. And you are going to receive the thing which you desire. உன் பிள்ளை சுகமாக்கப்பட்டாய். And your daughter is healed. ஆமென். சிலுவை இரத்தத்தை உரிமை பாராட்டுங்க. Claim the blood of the cross. சிலுவை இரத்தத்தை உரிமை பாராட்டுங்க. Claim the blood of the cross. எல்லாரும் உரிமை பாராட்டலாமா? Let us all claim that. ஒரே ஒரு கோரஸ். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சேனைகள். The blood that was shed upon the cross, when Satan sees that, he will run away. மற்ற ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றவங்க, மற்ற விக்கிர இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றவங்க வெளியே பட்டகிட்டலாம் அடிச்சு வருவாங்க. இன்னைக்கு நீ வெளியே போகும்போது உன் நெற்றியில இயேசுவின் இரத்தத்தோட நீ வெளியே போகணும். Hallelujah. All those who visit the temples, they will be having the sign on their foreheads. But those who are going to leave away from this meeting place, you will have the blood of Jesus on your forehead. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள்.